இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் டெல்லி எல்லையில் போராடும் விவசாயிகளை வெளியேற்ற கோரியும் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. போராட்டத்திற்கு சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் ஆதரவு அளிப்பதாக கூறப்படுவது குறித்து நாளை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு தலைமை வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை வழக்கறிஞர் காலிஸ்தான் அமைப்பினர் ஊடுருவி இருப்பதாகவும் உளவுத்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து ஆராய 4 பேர் கொண்ட குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த குழுவில் இந்திய விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த பூபேந்தர் சிங் மான், சேட்கரை சங்கதானா விவசாயிகள் அமைப்பைச் சேர்ந்த அனில் கான்வன், வேளாண் விஞ்ஞானி அசோக் கெலாட்டி, சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி அமைப்பின் பிரமோத் ஜோஷி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீதித்துறை நடவடிக்கையின் ஒரு அங்கமாக குழுவை அமைப்பதாகவும் மறு உத்தரவு வரும் வரை வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்க உத்தரவிடுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புபவர்கள் இந்த குழுவிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த குழுவினர் தங்களிடம் அறிக்கையை மட்டுமே அளிப்பார்கள் என்றும் தெரிவித்தனர். புதிய வேளாண் சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என அக்கட்சியின் எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் தென் மாவட்டங்களில் விவசாயிகள் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பது போன்ற தோற்றத்தை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் உருவாக்கி வருவதாக கூறினார். மிகப்பெரிய வெற்றி. விவசாயிகளுக்காக உச்சநீதிமன்றம் சென்று போராடி இந்த 3 வேளாண் சட்டங்களும் எங்களுடைய தலைவர் தளபதியாருடைய வழிகாட்டல் பிரகாரம் இந்த வழக்கை தாக்கல் முதல்ல நாங்க தான் வழக்கை தாக்கல் செய்து இப்ப இந்த எங்களுடைய வழக்குல தான் இந்த ஸ்டேவே கொடுக்குறாங்க. ஏன்னா சட்டத்தை நிறுத்தி வைப்பது அதுக்கு உண்டான வழக்குல தான் அந்த உத்தரவை பாஸ் பண்ண முடியும். அந்த வழக்கு நாங்க தான் தாக்கல் செய்துள்ளோம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து மத்திய அரசு வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் கூட்டமைப்பைச் சேர்ந்த தெய்வசிகாமணி தெரிவித்துள்ளார். தடுப்பு சட்டங்களை, விவசாய விரோத சட்டங்களை மத்திய அரசு நிரந்தரமாக வாபஸ் பெற வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் கருத்தையாவது மதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டம் பெரிய அளவில் வெடிக்குமே ஒழிய போராட்ட நிலை குறைந்து போகாது. இப்பொழுது ஏறக்குறைய 1.5 மாதங்களாக நடந்து வரும் இந்த போராட்டம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறதே ஒழிய குறையவில்லை. இந்த போராட்ட தீவிரமாவதற்கு முக்கிய காரணமே இந்த சட்டங்களுடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்ற விவசாயிகளுடைய பயம்தான். இடைத்தரகர்களை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மகிழ்ச்சியை அளிக்கும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் KT ராகவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறினார். ஒட்டுமொத்த எதுவும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த இடைத்தரகர்களுடைய அந்த அவர்களுக்கு இப்ப வேணுமென்றால் இந்த தடை வேண்டுமென்றால் மகிழ்ச்சியை தந்திருக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு விவசாயிகளுக்கு ஆதரவாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த சட்டம் அவர்கள் எதிர்பார்த்த சட்டம், அதைத்தான் மத்திய அரசாங்கம் இயற்றி இருக்கிறது. நெல்லையில் தொடர்ந்து 4வது நாளாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. களத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவமணி வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிரதான அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. மணிமுத்தாறு அணையினுடைய முழு கொள்ளளவான 118 அடி 5511 மில்லியன் கன அடி தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் அங்கே ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. இந்த நிலையில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வந்தது. இன்று காலை முதல்ல இன்று காலை 3000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் அந்த தண்ணீர் 3200 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. படிப்படியாக தண்ணீரின் அளவு அதிகரித்த நிலையில் தற்போது 18500 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. இந்த 7 கண் மதகுகள் வழியாக, சர்ப்ளஸ் ஷட்டர்னு சொல்லக்கூடிய 7 கண் மதகுகள் வழியாக இந்த தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. தற்போது 18500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாபநாசம் அணையிலிருந்து 4500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் முழுவதுமாக தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய நிலையில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் 30,000 கனஅடிக்கு மேலாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. தற்போதும் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக இன்னும் படிப்படியாக இந்த தண்ணீர் வரக்கூடிய தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 182 இடங்கள் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக முகாம்கள் அமைக்கக்கூடியதை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிமுத்தாறு அணையையும் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்
மேடான பகுதிகளுக்கு செல்லவும் தற்காலிக முகாம்களை பயன்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் சிவமணி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் மலை கிராமங்களான பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, பூக்கால், பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் காற்றுடன் மழை பெய்து வருவதால் சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தன. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம் உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தோவாளை, சுசீந்திரம், இரணியல், ஆரல்வாய்மொழி, அருமாநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக அங்குள்ள பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சின்னாறு, முக்கூடல் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமரன். செந்தில்குமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று காலை முதல் தொடங்கிய கனமழையானது தற்போது வரை விட்டு பெய்து கொண்டே வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவாரூர் மாவட்டம் குடவாசல், அதே போல முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டருக்கு மேல் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நடப்பாண்டுல சம்பா பருவத்துல 3,60,000 ஏக்கர் பரப்பளவுல விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடியில ஈடுபட்டிருக்காங்க. கடந்த நிரவி புயல் மற்றும் உரவி புயல் தாக்கத்தின் போது சுமார் 2,5 லட்சம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நிவாரண தொகையும் ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் என்ற அளவுல தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை காப்பாற்றும் விதமாக விவசாயிகள் 2வது கட்டமாக உரம் கொடுத்து அதுக்கான பூச்சி மருந்துகள் போன்ற இருபொருட்களை கொடுத்து தற்போது நன்றாக வளர்ந்து வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தற்போது மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. மழையாலும் மழை நீராலும் சூழப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் கவலை அடைந்திருக்காங்க. தொடர்ந்து 2 தடவை செலவு செய்யும், அதாவது முதல் கட்டமாக பயிர் செய்த போது ஒரு செலவு ஆகியது. அதற்கு பிறகு புரவி புயல் மற்றும் நிவர் புயல் தாக்கத்தின் காரணமாக செய்த கனமழையின் காரணமாக பாதிப்புக்குள்ளான பயிர்களுக்கு 2வது முறையாக உரம் இடுபொருட்களை வைத்து தற்போது பாதுகாத்து வந்த பயிர் இந்த 2 நாட்களாக பெய்த மிக கனமழையின் காரணமாக மூழ்கிவிட்டது என்றும் தற்போது உழைக்க தொடங்கிவிட்டது என்றும் இதற்கு அரசு பொது நிவாரண தொகையை அறிவிக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே இடுபொருள் மானிய தொகைக்கு அரசு நிவாரணம் அறிவித்திருந்தது. அதை தவிர்த்து தற்போது ஏக்கர் ஒன்றுக்கு இப்போது பாதிப்புக்குள்ளான பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 25,000 முதல் 30,000 வரை மீண்டும் செலவு செய்திருக்கிறோம். அந்த தொகையை அரசு நிவாரணமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, நன்றி செந்தில்குமரன், விரிவான விவரங்களுக்கு. என் பேர் பன்னீர்செல்வம். குமரி மற்றும் இலங்கை கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று அடுத்த 24 மணி நேரத்தில் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பான்மையான பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குமரி மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதியில் இன்றும் நாளையும் மணிக்கு 44 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று மன்னார் வளைகுடா பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும்.
10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 19ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் பள்ளிகள் மூடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆன்லைன் வாயிலாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுத உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து கடந்த 6 முதல் 8ஆம் தேதி வரை பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் பள்ளிகள் திறக்க ஆதரவு அளித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் வரும் 19ஆம் தேதி முதல் பொதுத் தேர்வு எழுத உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்களுக்கு மிகாமல் அமர ஏற்பாடு செய்யவும், பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கு விடுதிகளை திறக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி திறப்பு முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி பள்ளிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு மாணவன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நல்லா எழுதணும். ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸ்ல எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா ரெகுலர் கிளாஸ் தேவைப்படுது. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்கூல்ஸ் 10th 12th ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எல்லா ஹெல்த் ப்ரிகாஷனரி மெஷரும் அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நரசிம்மராவுடன் கூட்டணி அமைத்த ஜெயலலிதா, காங்கிரஸை உடைத்து வெளியேறிய மூப்பனார், அதிமுகவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்த ரஜினி, 1996 தோற்ற ஜெயலலிதா வெர்சஸ் ஜெயித்த கருணாநிதி இன்று மாலை 6:30 மணிக்கு. செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூரில் சாலையோரம் ஒதுங்கிச் சென்ற தனியார் பேருந்து மீது உயரழுத்த மின்கம்பி உரசியதில் 2 பெண்கள் உட்பட 5 பரிதாபமாக உயிரிழந்தனர். கல்லணையில் இருந்து தஞ்சை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. வரகூர் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சில மீட்டர் தூரம் சென்ற போது எதிரே வந்த லாரிக்கு வழிவிடுவதற்காக பேருந்தை ஓட்டுநர் சாலையோரம் ஒதுக்கியுள்ளார். அங்கு சாலை விரிவு பணி நடைபெறுவதால் சேரும் சகதியும் சேர்ந்ததால் சிறு மேடு ஏற்பட்டுள்ளது. அதன் மீது ஏறி செல்லும் போது சாலை ஓரத்தில் உள்ள உயரழுத்த மின்கம்பி பேருந்து மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த கவிதா, நடராஜன், கல்யாணராமன், கணேசன் உட்பட 5 பேர் பேருந்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து திருக்காட்டுப்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தாழ்வாக மின்கம்பி செல்வதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக வரகூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லாரி வண்டி ஒதுக்கி இருக்காங்க. லைன் கம்பி தொங்குனால இந்த லைனை தொங்கி தான் சார் இருந்துச்சு. அப்பயே தொங்குனால வண்டி சாஞ்சோன்னா இல்லை 5 பேர் ஸ்பாட்லேயே காலியாகிடுச்சு சார். பாக்கி எத்தனை பேர் நான் மெடிக்கல் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்போ முழுக்க காரணம் ஈபி காரங்க தான். இதுக்கு அடிச்சா அந்த லைனை அறுந்து விழுந்துரும். இப்போ முழுக்க காரணம் சொன்னால் ஈபி காரணம் தான். இது சரி பண்ணாமல் காரணம் சரி பண்ணியிருந்தா அப்போ அந்த அளவுக்கு பாதிப்பு ஆயிருந்திருக்கா சார். எல்லாம் இந்தியராக இருப்பதில் நாம் ஏன் பெருமை கொள்ள வேண்டும்? எத்தகைய சூழலிலும் நாம் தனித்து சிறந்து விளங்க காரணம் என்ன? அரசை நாடாமல் சுயசார்புடன் பல இந்தியர்கள் சாதித்து வருகின்றனர். இதுபோன்ற மனிதர்களின் கதையை தேடி பிடித்து ஐடிசியுடன் இணைந்து ஸ்வபிமான் பாரத் என்ற வெற்றி கதைகளை உங்கள் முன் கொண்டு வருகிறது நியூஸ் 18 தொலைக்காட்சி. IIM பட்டதாரி குறித்த வெற்றி கதையை இன்று பார்க்கலாம். An alumnus of IIM Ahmedabad, Shivendra Singh quit a cushy corporate job in Dubai 4 years ago. He chose to start growing his startup, Barton Breeze. It operates fully automated farms to grow clean and pesticide-free vegetables without any soil involved. There are a lot of problems in agriculture in India. I mean, especially with the logistic issues, with the production issues, that the climate is changing dramatically. So we realized there is a requirement of some changes, either in terms of technology or in terms of anything which can resolve these problems. And that's where we realized it's a time when we can do it in India. Today, the startup has built 17 farms across 9 states in India and some locations in Dubai and Qatar as well. Our business model is very well effective in terms of getting results to the farmer. With the help of technology, farmer can retain back the money he has invested. Barton Breeze is ushering in the winds of change in Indian agriculture the Swabhiman way.
தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெரினாவில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு இறுதிக்கட்ட பணிகள் குறித்து பொறியாளர்களிடம் கேட்டறிந்தார். மெரினாவில் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவாக 50 கோடி செலவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நினைவிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதன் இறுதிக்கட்ட பணிகள் நெருங்கிவிட்டதால் விரைவில் அரசிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அங்கு சென்ற முதலமைச்சர் பழனிசாமி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் வருகின்ற 18ஆம் தேதி டெல்லி செல்லும் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ஜெயலலிதா நினைவிட திறப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்க உள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு பாபநாசம் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதன் காரணமாக இரு அணைகளிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் சுமார் 23,000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர் மழை பாபநாசம் மணிமுத்தாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்து வருவதால் அணைகள் நிரம்பியதை அடுத்து அணைகளின் மதகுகள் திறக்கப்பட்டு அதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கரையோரம் செல்லவோ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தடை விதித்துள்ளார்கள். கலைக்கு வயதின் அளவு தேவையில்லை, இதயத்தின் அளவே தேவை. இதோ நடனத்தின் இதயத்தில் குடியிருக்கும் வர்ஷினியின் ஜாலத்தில் கொஞ்சம் கரைந்திடுங்கள். பெரியவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை குழந்தைகள் செய்து காண்பித்து விடுகிறார்கள். அவர்களுடைய தைரியம் பாறைகளைப் போல வலிமையாகவும் மலைகளைப் போல உயரமாகவும் இருக்கிறது. அந்த தைரியத்தை பாராட்டும் விதமாக பைஜூஸ் யங் ஜீனியஸ் என்கிற பிரத்யேக நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளது நியூஸ் 18. வயதோ வெறும் 12, விருதுகளோ எண்ணிக்கையில் அடங்காதவை. 8 வயதிற்குள்ளாகவே கின்னஸ் புத்தகம் இவரை வாரி அணைத்துக் கொண்டது. நாட்டிய உலகம் இவருடைய நடனத்தை இமைகூட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பல்லாரியைச் சேர்ந்தவர் வர்ஷினி. நடனத்தை மற்றொரு உயிராகவே கொண்டவர். Just I was seeing the TV shows in the TV and then I got a thought in my mind that I should become a dancer like all of them, and I have started my dance programs or learning skills. ஆர்வமும் திறமையும் ஒரு சேர அமைந்து விட்டால் புகழ் தேடி வந்து மாலை சூட்டும். வர்ஷினியின் வாழ்வும் அப்படித்தான். 6 வயதில் இவருக்குள் முளைக்க துவங்கிய நடனக்கலை இப்போது ஆழ வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டில் நாட்டியத்திற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றார் வர்ஷினி. அதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டில் கர்நாடகா ராஜ்ய புரஸ்கார் விருது பெற்றார். மேலும் 2018ஆம் ஆண்டில் திருப்பதியில் இவருக்கு கல்பாஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடனத்திற்காக இதுவரை எண்ணற்ற விருதுகளை வென்றுள்ளார் வர்ஷினி. मेरे बेटे 6 साल से भरतनाट्यम डांस करे. ये विजयवाड़ा में कुचिपुड़ी डांस में गिनीज अवार्ड आया, 3-4 स्टेट अवार्ड आया. हम फादर हम फुल सपोर्ट करते हमारा बेटे को. வர்ஷினியின் நடனத்தை காண்பவர்கள் இமைக்க மறந்து நிற்பதாக இவரை மெருகேற்றிய ஆசிரியர் நெகிழ்ச்சி பொங்க கூறுகிறார். कुचिपुड़ी एंड भरतनाट्यम मेरे पास बहुत सीख रही है एंड स्टेट वाइजेस एंड नेशनल वाइजेस आगे भी लेके जाना बल्कि हम सोच रहे हैं उनको आगे भी बढ़ेगी वो. எரியும் விளக்காக இருந்தால் தூண்டுகோல் அவசியம் என்பார்கள். அப்படி குழந்தைகளுக்குள் இருந்து முளைத்தெழும் திறமைகளை குடும்பத்தினர் அங்கீகரிக்க வேண்டும். அப்போது நாம் நினைப்பது மட்டுமல்ல, நினைக்காத அதிசயங்களும் கூட நடக்கும். My brother daughter who is interested in other cultural activities like Bharatanatyam, Sangeet, Kuchipudi, music, drawing, etc. And she is very good in all cultural activities. நடனம் மட்டுமல்ல, பாடல், இசை, ஓவியம், படிப்பில் கூட வர்ஷினிக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. இது தவிர IAS ஆக வேண்டும் என்பதும் இவருக்கு ஒரு கனவாம். நடனத்தின் தேவதைக்கு நாட்டின் தேவைகள் தெரியாதா என்ன?
குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை கௌரவிக்கும் பைஜூஸ் யங் ஜீனியஸ் நிகழ்ச்சியை தினமும் காலை 11 மணிக்கு மற்றும் 4 மணிக்கு காணத் தவறாதீர்கள். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோன்று கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த ஒரு தனிநபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம்.